வணக்கங்க, என்னோட பேர் பரிமளம். வணக்கம், என்னோட பேர் அனிதா. ஹாய்ங்க, என் பேர் முபின் தாஜுங்க. வணக்கம், என் பேர் யாஸ்மின். வணக்கம், என் பேர் ஜோதிமணி. வணக்கம், என் பேர் வேல்சோதி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாலதி. ஹலோ, என்னோட பேர் பரிமளா தேவி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் புஷ்பலட்சுமி. எனக்கு அவ்வளோக்கா தமிழ் வராது பேசுறதுக்கு. இருந்தாலும் நம்ம வெளியில டெய்லரிங்கும் முடிக்கணும் ஒரு ஆசை இருந்தது எனக்கு. அப்போ பேசிக்காக தான் சும்மா கற்றுக்கிட்ட பக்கத்தில். அப்போ அது ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை எனக்கு. சரி, நல்லா கோர்ஸ் பண்ணி நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், கற்றுக்கணும்னுட்டு மறக்க இங்கே ஜாயின் பண்ணேன். நான் ஜிடியில் டெய்லரிங் கோர்ஸ் பண்ண வைக்கிறாங்கன்னுட்டு அப்போவே நான் வண்டி நிப்பாட்டிட்டு செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன், இங்கே டெய்லரிங் எடுக்கிறாங்களா? ஆமாங்கன்னுட்டு அப்போவே சுஜி மேம் கிட்ட சொல்லிட்டு, என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒரு ஐடியா கேட்கல, நீ சேர்றியான்னுட்டு அவங்க கிட்ட கேட்காம அவங்க நேமும் கொடுத்துட்டு வந்துட்டேன். நாங்கள் 3 மாதம் கோர்ஸ் முடிச்சு வெளியில வந்தோம். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் இங்கே கோர்ஸ் முடிச்ச உடனே நான் வீட்டில் போய் 2 ஹவர்ஸ் இங்கே எப்படியோ கோர்ஸ் முடிச்சுட்டு போயிடுவேன். வீட்டில் யோசிச்சு பார்ப்பேன், நம்மளுக்கு யாராச்சும் கொடுப்பாங்களா துணி தைக்கிறதுக்கு, அது நம்ம நல்லா தைச்சு கொடுப்போமா, வெளியில ஆர்டர் வருமானிட்டே நினைச்சிட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு பிளவுஸ் அப்படியே தைச்சு கொடுத்தேன். அவங்க அதை பார்த்து நல்லா இருக்குது, எங்களுக்குன்னு தைச்சு தாங்கன்னுட்டு அவங்க ஃபேமிலி, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்போ நிறைய துணி வருது எனக்கு தைக்கிறதுக்கு. ஆனா எனக்கு தான் டைம் இல்லை இப்போ தைக்கிறதுக்கு. எனக்கு ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது அவங்க கொண்டு போய் போட்டு அவங்களோட ரிசல்ட் வர வரைக்கும் எனக்கு கொஞ்சம் மனசுல பதட்டமாவே இருக்கும். என்னடா நம்ம தைச்சு கொடுத்தா அது நல்லா இருக்குமா, போட்டிருப்பாங்களான்னுட்டு. அடுத்த செகண்டே எனக்கு ஃபோன் வருது, அக்கா நீங்க தைச்சு கொடுத்த பிளவுஸ் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, ஃபிட்டிங்கா இருக்குக்கா, இது மாதிரி தான் நான் எதிர்பார்க்கறேங்க்கா, நான் இன்னும் ஒரு 5-6 பிளவுஸ் நான் கொடுக்குறேன், நீங்க தைச்சு கொடுங்கன்னுட்டு அது சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாசம் எப்படியும் ஒரு 10 ரூபாக்குள்ள டெய்லரிங் நான் ஸ்டிச் பண்ணி வெளியில கொடுத்துட்டு இருக்கிறேன். நம்ம வீட்டுக்கார கை எதிர்பார்க்க அவசியமே இல்லை. இதில் நம்மளுக்கு உண்டான செலவு, நம்மளுக்கு தேவை இருக்கிற பொருள் வாங்கி நீங்களே இதே மாதிரி இங்க கத்துக்கிட்டு வீட்டுல போய் முயற்சி பண்ணுங்க. நம்மளாலே முடியும் தைக்கிறதுக்கு. நம்ம மூளை தான் இதுக்கு காரணமே. இந்த பேட்ச் போடலாமா, இந்த டிசைன் எடுக்கலாமா, தைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இல்லை நம்மளுக்கு வருமா வராதா? சில பேர் இது என்ன போய் தைச்சு பழகணும், காசு கொடுத்தா நம்மளுக்கு தைச்சு கொடுக்குறாங்க. ஆனா அதுல இருக்க உழைப்பு, அதுல இருக்க சந்தோஷம் எதுலையுமே கிடையாது. ஒரு துணியை நம்ம ஒரு பிளெயினால துணியை நம்ம ஒரு டிசைன் எடுத்து அதை தைச்சு உடம்புல போட்டு பார்க்கும்போது அதுல இருக்க சாட்டிஸ்ஃபை எதுலையுமே இல்லை. வணக்கம், நன்றி. என் பேர் கௌரி சங்கர். நான் இந்த போத்தனூர் தான் வரேன். நான் ஒண்டிபுத்தூர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு டிஸ்க் கம்ப்ளைண்ட் வந்ததால நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன். ரெஸ்ட்டில் இருந்தேன். ஜாப் போக முடியாத ஒரு நிலைமை இருந்து. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருந்தேங்க. ஜிடி லேர்னிங் சென்டரில் நிறையா கோர்சஸ் சொல்லித்தர மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதில் ஒரு டேலி சூஸ் பண்ணி படித்தேன். அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது, அக்கௌண்ட்ஸ்லாம் நான் படிக்கலை. அப்போது இந்த கோர்ஸ், இந்த டேலி ரொம்ப ஈஸியாக கற்றுக்குங்க சொன்னாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது. போகிற இடத்துல எல்லாம் டேலி தெரியுமா கேட்குறாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் இந்த டேலி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எல்லோரும் பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். இது ரொம்ப நல்ல ஒரு அட்வான்டேஜ் டேலி கற்றுக்கிறதும். இந்த பிகாம் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு மட்டும் இல்லை, எல்லாருமே ஹவுஸில் இருக்கிறவங்க யார் வேணாலும், ஏஜ்டு பர்சன்ஸ் யார் வேணாலும் இது கற்றுக்கிறது ரொம்ப நல்ல அட்வான்டேஜ். நல்ல ஒரு சேலரியும் கிடைக்கும் பக்கத்துலேருந்தே. எல்லா இடத்துலையும் ஜாப் ரெடியாக இருக்கு அதுக்காக. இப்போ என்னாலேயே இந்த டேலி ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சதுன்னா அப்போ உங்களாலேயும் யாராலையும் இதை ஈஸியாக கற்றுக்க முடியும்.
ஸோ அதனால் எல்லோரும் இது கற்றுக்குங்க, தைரியமாக கற்றுக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் மகாலட்சுமி. நான் ஈஸ்வர் நகர்லேருந்து வரேன். நான் வீட்டில் தான் இருந்தேன், வேலைக்கு எங்கேயும் போகலை, வீட்டில் இருந்தேன். டெய்லரிங் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் படிக்கணுமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா கடைகளில் போனாலும் எனக்கு நம்மளும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவோமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. அப்புறம் சரி நம்மனாலையும் முடியும், நம்மளும் தைப்போம் அப்படிங்கிற இதில் நான் வந்துட்டேன். அவர் இறந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்புறம் எனக்கு நான் இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணி முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் எனக்கு என்னடா பண்ணணும், கிளாஸ் முடிஞ்சிச்சுன்ட்டு இருந்தேன். சரி நம்ம ஒரு கடை போடுவோமா இல்லை ஏதாவது ஒரு ஆர்டரை பிடிப்போமான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இங்கே மேம் சொல்லி கொடுத்த மாதிரி பட்டு பாவாடை சட்டை அடித்தேன். அதில் அடிச்சுட்டு அதில் நான் ஒரு 800 ரூபா வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வச்சு, நம்ம இவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக பண்ணி இவ்வளோ நல்லா வந்திருக்கா, நம்மளுக்கு இவ்வளோ காசு வந்திருக்கா அப்படிங்கிறத நினச்சி நான் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த ஒரு நாள் பார்த்துட்டு இன்னி 2 பேர் கொண்டு கொடுத்தாங்க, இதே மாதிரி எங்கள் பொண்ணுக்கு அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, உங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸ் எல்லாம் நீட்டாக அடிப்பீங்களா கேட்டாங்க. அடிப்பேன்னு. நான் உங்களுக்கு ஆர்டர் எடுத்து தரேன், நீங்கள் எனக்கு ஃபினிஷிங்கெல்லாம் பண்ணி கொடுத்துருவீங்களா, முடியுமா கேட்டாங்க. ஒரு 2 ப்ளவுஸ் கொடுங்க, நான் அடித்து காட்டுறேன், உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குது சொன்னால் நான் முடிச்சு தரேன்னு சொன்னேன். சாம்பிள் பீஸ் 2 பீஸ் வாங்கி அடித்து கொடுத்தேன். அடித்து கொடுத்தேன்னா அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சரி நான் போனேன். இப்போ ரெகுலராக எனக்கு வேலை இல்லைங்காமல் எனக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. நானும் அதை வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். மாதமாகவும் ஒரு அமௌண்ட் எனக்கு வந்துட்டு இருக்கு. இப்போது நீங்களும் இது மாதிரி ஒரு தொழில் கற்றுக்கங்க, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எனக்கு நல்லா இருக்க மாற்றம் எனக்கு நல்லாவே தெரியுது. வணக்கம். வணக்கங்க. நான் அருள்முருகன் நகர்லேருந்து வரேன். என்னோட பேர் பூர்ணி. நான் ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு மேரேஜ் முடிஞ்ச 17 இயர்ஸ் ஆகுது. நான் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். ஜேடிஎல்சியில் டெய்லரிங் ஆரி ஒர்க் கிளாஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னு நான் கேள்விப்பட்டோம். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கிறனால, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி லேடிஸ்க்கு இருக்குங்கிற ஒரு இது இருக்கிறனால நாங்கள் ஃபஸ்ட் பேட்ச்லேயே ஜாயின் பண்ணிட்டோம். மேம் ரொம்ப சூப்பராக சொல்லி தந்தாங்க. நாங்கள் ரொம்ப சீக்கிரமே எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டோம். நாங்கள் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் எங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நாங்கள் இப்படி கிளாஸ் முடிச்சிட்டோம், வீட்லேயே ஸ்டிச் பண்ணுறோங்கிற இன்ஃபர்மேஷன் நாங்கள் பாஸ் பண்ணோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னாங்க. அவங்க மூலமாக எங்களுக்கு ஆர்டர் கிடச்சிது. மோஸ்ட்லி இப்போ வரைக்கும் நாங்கள் எல்லாத்துக்குமே நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எந்த ப்ராப்ளமும் இப்போ வரைக்கும் வந்ததில்லை. ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. இப்போது மேக்ஸிமம் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணி போட்டுட்ருக்கிறது தான். என்னோடய ஸ்டிச்சிங்கில் நான் போட்டுக்கிறது. மெட்டீரியல் வாங்கி நீட்டாக எனக்கு ஃபிட்னஸாக எப்படி டிசைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் டிசைன் பண்ணி நான் போட்டுக்குவேன். அதை ஒருத்தர் பார்த்துட்டு இது நீங்கள் ஸ்டிச் பண்ணதா, எங்கே ஸ்டிச் பண்ணீங்கன்னு கேட்கும்போது நான் ஸ்டிச் பண்ணேன் அப்போது அது சொல்லும்போது ஒரு சந்தோஷம். அவங்க பார்த்துட்டு இது ஃபிட்டாக அழகாக இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும் போதுங்க, அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறத பார்க்குறப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி அழகாக தைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அதை நம்ம டெய்லி நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். எதை எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒருத்தங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணால் அழகாக இருக்கும், இப்படி ஸ்டிச் பண்ணி போட்டால் இப்படி ஃபிட்டாக போட்டால் அழகாக இருக்கும்னு அது நம்மளுக்கே தோணும். அவங்களுக்கு அப்படி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்போது அதுலேயே நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். இந்த 3 மாதம் நான் முடிச்சுட்டு போய் ஒரு ஃபஸ்ட் லேண்டாக டெய்லரிங் நான் வீட்டில் தைச்சிட்டு தான் இருந்தேன். சும்மா அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது எனக்கு. இங்கே முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஏன் தைரியமாக அந்த வேலையை நம்ம வெளிப்படையாக நம்ம செய்யக்கூடாது, வெளியில் ஸ்டிச் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பயந்துக்குவேன். ஃபஸ்ட்டும் நான் கிளாஸுக்கு போனேன்டா, ஆனால் இந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகலை. ஒரு முறையாக கற்றுக்கிட்டு நம்மளால முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்து நம்மள மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. லேடிஸுக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கொடுத்து இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தது சொல்லப்போனால் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான்டா. இந்த இடத்துக்கு நான் வந்தது உண்மையிலே நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஏன்னா இங்கே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பயம். ஒரு மாதம் வரைக்குமே எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு.
தைரியமாக பேச மாட்டேன். ஒரு 10 நாள் சொல்ல போனேன் தைரியமாக வெளியில் பேச மாட்டேன். ஏதாவது கேட்டாங்கன்னா பதில் சொல்ல தயக்கமாக இருக்கும். ஆனால் கிளாஸ் போக போக இப்போ எங்கள் பேட்ச்சில் வந்து 15 பேர்த்துலையும் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து டவுட் கேட்குறாங்க இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு தெரியுது, நம்ம தான் வந்து அதை வெளிக்காட்டாமல் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எனக்குள்ளேயே வந்துச்சு. உண்மையை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் தைரியமாக வெளியில் தைச்சு கொடுக்கலாம், எல்லாருக்குமே நம்ம பண்ணலாங்கிற ஒரு தைரியம் வந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த அளவுக்கு நான் வந்து இங்கே உட்காந்துருக்கிறேன்னா இங்கிருந்து போனதுக்கப்புறம் தான். இந்த ஜிடிஎல்சி பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷனில் தான் இந்த ஜிடிஎல்சி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. எக்ஸ்பெஷலி லேடிஸ்க்காக. இப்போ வரைக்கும் நிறைய விஷயம் யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் வெளியூரில் இருந்தெல்லாம் வந்து பொண்ணுங்க கற்றுக்கிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட நிறுவனம் வெளியிலையும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால, ஏன்னா இந்த இடத்தோட மதிப்பு அப்படி, அவங்களோட கோச்சிங் அப்படி, அந்த அளவுக்கு அவங்க சொல்லி கொடுக்கறனால தான் எல்லாருமே வராங்க. நம்மளுக்காக ஆரம்பிச்ச இந்த நிறுவனத்தை நம்ம தான் நல்லபடியாக அதில் என்ன நம்மளுக்கு தேவை இருக்கோ அது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு நம்மளோட லைஃப்பை ரன் பண்ணணும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன்.